தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ரஜினி மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஏன்டா மிரட்டலுக்கு பயப்படுறவனடா நான். ஆரம் வீரப்ப மேடையில் நான் பேசுறேன், என் வயசு என்ன தெரியுமா? அப்ப ஜெயலலிதா முதிர்ச்சியற்ற அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தார். பிறருடைய விமர்சனப்படி ஆணவம், அகம்பாவம் உச்சத்தில் இருந்த ஜெயலலிதாவை பார்த்து அந்த வார்த்தைகளை, விமர்சனங்களை வச்சவர் தான் ரஜினி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. முதல்ல அவங்களுக்கு பண வரி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லணும். இந்த 1.5 வரிய ஆதவ் பேசின 2வது நாளோ 3வது நாளோ வெறும் ட்விட்டர்ல வெறும் அந்த வார்த்தையை மட்டும் ரஜினி போட்டு பத்திக்கிட்டு இருந்திருக்கோம். ஆதவ அரசியல் ரீதியாக கன்னத்துல அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும் ரஜினி. நம்மளை பற்றி சில வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. 5 நாளா ஏன் சார் அமைதியா இருந்தீங்க? ஏன்னா அமித்ஷா இருந்து அந்த டூல் கிட் வந்து சேர லேட் ஆச்சு. நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அந்த பேச்சு நடந்துகிட்டு இருந்ததுனால இந்த 5 பேரும் அமைதியா இருந்தாங்க. எடப்பாடி, அன்புமணி, தினகரன், வாசன், நயினார் நாகேந்திரன். 5 நாளா ரஜினிக்கு சுயமரியாதை இல்லையா? அந்த 5 நாள் ரஜினி மிரட்டலுக்கு ஆட்பட்டவர். 5வது நாள் சாயங்காலம் அமித்ஷா இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே ரஜினி அதுக்கெல்லாம் மிரல்ற ஆள் இல்லை. அவர் யார் தெரியுமா? என்ன சார் இது? ஆதவர்ஜினா ஒரு தடவை ஒரு ஆள் தான் சார் அசிங்கப்படுத்தினாரு. இந்த 5 பேரும் ஒரே நாளையில 5 நாள் கழிச்சு சொன்னதன் மூலமா 2வது தடவை ரஜினி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த 6வது அசிங்கப்படுத்தின யார் தெரியுமா? ரஜினியே தான். ரஜினிக்கு இருக்கிற அரசியல் அறிவுல சற்றும் குறையாத அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. இவங்க எல்லாம் முட்டாள் நினைச்சுக்கிட்டு ரஜினி 6வது நாள் அறிக்கை விடுவார், அதை பார்த்துட்டு இருக்கணுமா? அவரும் அந்த அரசியல் சூழல்ல சிக்கினார் தான் நான் சொல்லுவேன். இன்னும் அவருக்கு அந்த பயம் தெரியல. அப்படி இல்ல, பிஜேபி மீதான பாசம் ரஜினிக்கு என்னைக்குமே போகாது. அப்போ அமித்ஷா நாங்கள் பேச்சு நடத்தியது எடுபடல, ஒரு முடிவுக்கு வரல, இப்ப அடிங்க விஜயன் சொன்ன உடனே என்ன இப்படியா? கொஞ்சம் தெரியாது, இலைமறை காய்மறையாது, ஆளுக்கு ஒரு நாளாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சார். 5 பேரும் ஒரே நாள் அறிக்கை. பத்திரிகைலாம் மிரண்டா எதை எங்கட போடுறதுன்னு பார்த்தா பின்னாடி ரஜினி அறிக்கை வேற வருது. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. மிகச்சிறந்த அரசியல் ஆய்வாளர், நல்ல பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் கட்சியோட முன்னணி தலைவர்கள் எல்லாருமே, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல், இவன் விஜய் கூட எல்லாருமே சென்னையை குறி வைக்கிறாங்க. சென்னைங்கிறது திமுக கோட்டையா இருந்து இவ்வளவு காலமும் அந்த கோட்டையை உடைக்க பார்க்குறாங்களா? நிற்க போது தகவல் வருது. அது நிஜமாக இருந்து அப்படி அறிவிச்சா அவங்க தான் பல்வேறு ஏஜென்சிகளை வச்சு கருத்து கணிப்புகள் அப்படிலாம் பலது எடுத்திருக்கிறாங்க. சேஃபான தொகுதி அது, ஈஸியா நம்ம 2 நாள் பிரச்சாரம் பண்ணா போதும், மீதி ஒரு 10 நாள் தமிழ்நாடு முழுக்க சுத்தி வரணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறதுல தப்பு இல்லை. எல்லா தலைவர்களும் சென்னையில் குவிவது எந்த கட்சிக்கும் நல்லதில்லை. உசியானதெல்லாம் டீனகர்னு கூட போட்டு ஒரு காடு பார்த்தேன். இன்னும் அறிவிப்பு வரல, நாமளா பேசக்கூடாது. வெங்கட்ராமன் இல்ல இருக்கட்டும் சார், அது எதுவுமே அறிவிப்பு வரல. குறைஞ்சது ஒரு தலைவர் நிக்கலாம், 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் சூழல் காரணமா நிக்கலாங்கிறது வேற. எல்லாருமே சென்னையில் நிப்போம்னா அப்ப நீங்க அவங்க எல்லாம் கைவிட்ட மாதிரி ஆயிடும், தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. அதுனா 234 தொகுதிகள்லையும் உங்கள் விஜய் அப்படின்னாரு. அது நிஜம்தான். ஸ்டாலினே நேற்று மாவட்ட செயல் கூட்டத்தில் அதான் பேசியிருக்காரு. எல்லா தொகுதிகளும் நானே நிற்பதாக நினைச்சு வேலை செய்யணும், ₹1 சேட்டை பண்ணா தொலைச்சு விடுவேன் இருக்காரு. அண்ணா மீது ஆணை, கலைஞர் மீது ஆணை, தொலைச்சு விடுவேன் இருக்கிறாரு. அது எல்லா தலைவர்களும் சொல்ற வார்த்தை தான். அவங்களுக்கெல்லாம் கட்டமைப்பு இருக்கு, கரகண்ட ஆட்கள் தேர்தல் அரசியல்ல. இவங்க அப்படி இல்லை. முதல் தேர்தல்ல இவருடைய பிரசன்ஸ் ரொம்ப தேவை. அதை அமல்படுத்துற இடத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் ரூரல்ல இருக்கணுங்கிறதும் அவசியம் தேவை. ஒரு 2வது தொகுதியா திருச்சியில் நிக்க போறான்னு தகவல் வருது. மற்ற தலைவர் எல்லாரும் வந்து குமியாம ஷர்ட்டடா அங்கங்கே இருந்தாதான் கட்சிக்காரங்களுக்கு ஒரு உற்சாகம், நம்பிக்கை கிடைக்குங்கிறது ஒரு பார்வை. அது மற்றபடி அவங்க எங்க நிக்கணும்னு முடிவெடுக்கிற அதிகாரமோ அதை விமர்சிக்கிற இதுவோ பார்வை பார்க்கலாம், விமர்சிக்க கூடாது. அது அவங்க இஷ்டம் சார். இருக்கட்டும். என்னோட இது வந்து என்னன்னா, வெளியிலே இருந்தாங்கன்னா ஒரு புது கட்சிக்கு ஒரு எப்ப நான் இருட்டுல தனியா போற கொஞ்சம் கூட வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்குலாம் தேர்தல் அரசியல் புதுசு சார். இப்போ கரூர் கூட்டம் ஏனால இவ்வளவு இதா போச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணது அந்த மாவட்ட செயலர் மதிகலனுக்கு முதல் அனுபவம்.
அவர் ஏதாவது திட்டம் போட்டாரா? அதுக்காக நீங்க செந்தில் பாலாஜி சதி பண்ணாருன்னு சொல்லி தூண்டி விடுறதும் தப்புதான். அது அந்த சதிப்பாடங்கள் மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு எவ்வளவு தூரம் கை கொடுக்குறோம், உங்களுக்கு அனுபவம் இல்லை, புரியுது, இதெல்லாம் பதட்டப்படாதீங்க, கடந்து வரலான்னு சொல்ல கை கொடுக்கல, தூக்கி விடலான்னு பார்த்தா எதிர்கட்சி சதின்னு போட்டாக ஒரு போடு, ஆஹா அரசியல்ல கரகண்டாங்க அப்படிதான் நான் நினைச்சேன். நான் என்ன சார் இது? ஸோ அந்த மாதிரி அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஒரு முதல் தேர்தல் நடக்கிற போது ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஒரு பக்கம் விமர்சனத்துக்குரியவர், ஒரு வீரியம் மிக்க எதையும் எதிர்கொள்ற துணிச்சல் எனக்கு இருக்குன்னு அவருக்கு இருக்கிற பணபலத்தின் காரணமா ஒரு உடல் மொழியை காட்டுற போது அப்படிப்பட்ட ஒரு நபர் திருச்சிக்கு அந்த பக்கம் போய் நிக்கணும். அந்த கட்சி மீது உங்களுக்கு நிஜமாகவே அக்கறை இருந்தால் இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நான் அப்படிதான் ஒரு பார்வை தான் பாக்குறேன். மற்றபடி ஆதவ் அர்ஜுனா எங்க நிக்கணும்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது. திமுகவில் அங்கேயும் முதல்ல ஸ்மூத்தாக தான் போச்சு, அங்கேயும் நிறைய உரசல்கள் போயிட்டு இருக்கு. முதல்லையும் ஸ்மூத்தா போகல. இது ஒரு சவாலான காரியமா தான் இருக்கணும்னு நான் தொடர்ந்து 2 மாசம் முன்னாடியே சொன்னேன். இந்த அணியை தக்க வைத்து அவர்களுக்குரிய இடங்களை கொடுப்போம். ஏன்னா எல்லாருமே ஒரு கொடி பிடிக்க ஆரம்பிச்சாங்க, நாங்கள் அதிக இடங்கள் கேட்போம், இரட்டை இலக்கத்தில் கேட்போம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சமாளிக்கிறது 3 பொது தேர்தல்களில் அதை வெற்றிகரமாக சமாளித்த ஸ்டாலினுக்கு இது நிஜமாகவே சங்கடங்கள் நிறைந்த சவாலா இருக்குன்னு சொன்னோம். பாதி கிணறு தாண்டிட்டார். காங்கிரஸை தக்க வைத்ததன் மூலமாக முஸ்லீம் லீக்கையும் மதிமுகவையும் இந்திய கம்யூனிஸ்டையும் அவர்கள் போட்டியிட்ட இடங்களை விட ஓரிரு இடங்கள் குறைக்க வைத்ததன் மூலமா இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டார். ஏதோ குறைக்க வைக்கிறது சாதனை இல்லை, சூழலை எடுத்து சொல்லி அவர்களை ஏற்க செய்வதுதான் தலைமை பண்பு. சரி, அப்படி எதுக்கு ஒரு ஜம்போ கூட்டணி அமைக்கணும்? அந்த கவலை நமக்கு என்னதுக்கு? அப்படி வந்தால் என்னால சமாளிக்க முடியும்னு தைரியம் இருக்கிற தலைவன் தான் அத்தனை பேருக்கு இடம் கொடுப்பான், எந்த தலைவனா இருக்கட்டும். இப்ப மார்க்சிஸ்ட் இழுத்து ஆமா சார், 3 தொகுதி ஓகே, 3 குறைச்சுக்கிறோம் சார், கையெழுத்து போட்டு வரதுக்கு நான் மார்க்சிஸ்ட், நான் அரசியல் இது இல்லாதவளா? நாங்க 8 கேப்போம் 10 கேப்போம் சொன்னாங்கல்ல, உட்காந்து பேசட்டும் சார். இதெல்லாம் வழக்கமா இதெல்லாம் இல்லைன்னா தான் தேர்தல் திருவிழா மாதிரியே தெரியாது. இந்த அங்கே ஒரு திருவிழாவில்னா ராட்டினம் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கும், இந்த பஞ்சு மிட்டாய் ஒரு பக்கம் வச்சுட்டு இருப்பேன், இந்த கேம் ஆடுறவங்க ஒரு பக்கம் ஆடிட்டு இருப்பான், டான்ஸ் ஒரு பக்கம் நடக்கிற மாதிரி, இதெல்லாம் திருவிழா காட்சிகள். அதே மாதிரி தேர்தல் அரசியல்ல எங்களுக்கு தன்மானம் இல்லையா, எங்களுக்கு சுயமரியாதை இல்லையா, நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்ற இந்த வாசகங்கள் நிறைந்த பிரஸ் மீட் எல்லாம் தவிர்க்க முடியாது. இந்த களம் கண்ட கடந்த கால காட்சிகள் இது. இதையெல்லாம் தாண்டி இறுதி வடிவத்தப்பையும் அதே உருவத்துல அந்த அணி இருக்கா அப்படிங்கறதா அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சியினுடைய கடமை. அந்த கட்சி தலைவருடைய தலைமை பண்பு நிரூபிக்கப்படுகிற தருணம். இதேதான் அதிமுக நடக்கும். பிஜேபியில எத்தனை இடம்னு முடிவு பண்ணி சொல்றாரு? இல்ல அறிவிச்சிட்டாரா? வாசனுக்கு இல்ல, தினகரனுக்கு முடிவு செய்து அன்புமணிக்கு வெளியில சொல்லிட்டாங்களா? ஏன் சொல்ல? அங்கேயும் கடம்படா சத்தம் இருக்கு. இது இல்லைன்னா அது கூட்டணியே இல்லைன்னு நான் திருப்பி சொல்றேன். எல்லாரும் உரிமை இந்த நேரம் தான் சார். நீங்க அதை பேரம்னு பச்சையா சொல்லலாம். சுயநலம் கலந்ததுதான் தேர்தல் அரசியல். தங்கள் கட்சியினுடைய இருப்பு, தங்கள் தலைவருடைய செல்வாக்கு நீட்டிக்க செய்யறதுன்னு ஒரு கட்சிக்கு இதுதான் வாய்ப்பு. ஒரு 4 வாங்கினாதான் 2வது ஜெயிக்க முடியும், நம்ம குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னு எல்லா கட்சிக்கும் அந்த ஆசை ஒரு இருக்கு. நாள் விஜய் கொண்டு வரான்னு கடைசி நிமிஷம் நப்பாசையா கூட இருக்கலாம்ல, அது நீங்க சொல்லுங்க. இல்ல, அதனாலதான் அதிமுக கொஞ்சம் மௌனமா இருந்தாங்க. இப்ப ரஜினி விஷயத்த பேசுவோமே, ஒரு நிமிஷம் அதை பேசிடுவோமே. ஆதவ அர்ஜுனா அந்த வார்த்தையை திமுக ரஜினியை மிரட்டியதுன்னு சொல்லி ஒரு மிரட்டுகிற கேரக்டர்னு திமுகவையும் ஒரு குத்தி மிரட்டலுக்கு ஆட்படுகிறோன்னு ரஜினியும் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி விட்டாரு. சொல்லி 5 நாள் அமைதியா இருந்தாங்க. இந்த அத்தனை பேர் ரஜினிக்கு யார் தெரியுமா அப்படி அந்த வாசகங்களை படிக்க எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஆமா, ரஜினி அப்படிப்பட்டவர் தான், நீங்கள் சொல்ற பெருமைக்குரியவர் தான். இவங்க 5 பேர் அறிக்கை சொல்றேன், ஆதவ் சொன்னதை சொல்லல. 5 நாளா ஏன் சார் அமைதியா இருந்தீங்க? ஏன்னா அமித்ஷா இருந்து அந்த டூல் கிட் வந்து சேர லேட் ஆச்சு. அவங்க ஒரு பேச்சு நடத்தி ஆதவ் அர்ஜுனா சொன்னதை இப்ப பொருத்தி பாருங்க. அந்த பேச்சை 90 இடம் தர முன் வந்தார்கள், 2 ஆண்டுகள் தர முன் வந்தார்கள், பேரம் பேசினார்கள்னு அந்த பேச்சு நடந்துகிட்டு இருந்ததுனால இந்த 5 பேரும் அமைதியா இருந்தாங்க. எடப்பாடி, அன்புமணி, தினகரன், வாசன், நயினார் நாகேந்திரன். ஏன் 5 நாளா ரஜினிக்கு சுயமரியாதை இல்லையா? அந்த 5 நாள் ரஜினி மிரட்டலுக்கு ஆட்பட்டவர். 5வது நாள் சாயங்காலம் அமித்ஷா இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே ரஜினி அதுக்கெல்லாம் மிரள்ற ஆள் இல்லை, அவர் யார் தெரியுமா? என்ன சார் இது? ஆதவ அர்ஜுனா ஒரு தடவை ஒரு ஆள் தான் சார் அசிங்கப்படுத்தினாரு. இந்த 5 பேரும் ஒரே நாளையில 5 நாள் கழிச்சு சொன்னதன் மூலமா 2வது தடவை ரஜினி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த 6வது அசிங்கப்படுத்தின யார் தெரியுமா? ரஜினியே தான். அவரு ஒரு அறிக்கை விட்டாரு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லணும். இந்த 1.5 வரிய ஆதவ் பேசின 2வது நாளோ 3வது நாளோ வெறும் ட்விட்டர்ல வெறும் அந்த வார்த்தையை மட்டும் ரஜினி போட்டிருந்தா பத்திக்கிட்டு இருந்திருக்கும். ஆதவ அரசியல் ரீதியாக கன்னத்துல அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ரஜினி செஞ்சாரா? ஏன் செய்யல? நீங்க யாருக்காக காத்திருந்தீங்க? இந்த 5 பேரும் அறிக்கை விட்ட பிறகு அதுக்கு நன்றி சொல்றதுக்காக அந்த அறிக்கை வந்துச்சு. ஆதவுக்கு பதில் சொல்றதுக்காக அது வரல. நம்ம ஒன்றும் முட்டாள் இல்லை. ரஜினிக்கு இருக்கிற அரசியல் அறிவுல சற்றும் குறையாத அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. இவங்க எல்லாம் முட்டாள் நினைச்சுக்கிட்டு ரஜினி 6வது நாள் அறிக்கை விடுவார், அதை பார்த்துட்டு இருக்கணுமா?
அவரும் அந்த அரசியல் சூழல்ல சிக்கினார் தான் நான் சொல்லுவேன். இன்னும் அவருக்கு அந்த பயம் தெரியல யாருக்கு? ரஜினிக்கு. அப்படி இல்ல, பிஜேபி மீதான பாசம் ரஜினிக்கு என்னைக்குமே போகாது. சிம்பிள். அது ஒன்றும் தப்பும் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், பிஜேபி தீவிரவாத இயக்கமா இல்ல ISIS தீவிரவாத இயக்கமா? அது அவருடைய பார்வை. அவர் பாதி RSS காரர், சங் பரிவார் உணர்வாளர்னு எவ்வளவு சொல்லுவாங்க. அதை பத்தி ரஜினி கவலையும் படல. இந்த சம்பவத்தை, இந்த விவகாரத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா, ரஜினியை பாதுகாக்க நினைக்கிறேன் 5வது நாள் சிலிர்த்து எழுந்தாங்களே, 5 நாள் எங்க சார் போனீங்க? எல்லாமே அரசியல். அப்போ அமித்ஷா நாங்கள் பேச்சு நடத்தியது எடுபடல, ஒரு முடிவுக்கு வரல, இப்ப அடிங்க விஜயன் சொன்ன உடனே என்ன இப்படியா? கொஞ்சம் தெரியாத இளைமறை காய்மறையாவது ஆளுக்கு ஒரு நாளாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சார். 5 பேரும் ஒரே நாள் அறிக்கை. பத்திரிகையாளர்லாம் மிரண்டா, எதை எங்களை போடுறதுன்னு பார்த்தா பின்னாடி ரஜினி அறிக்கை வேற வருது. அரசியல் இவ்வளவு கேவலமா தான் போச்சு. சரி, பதில் சொல்லுங்க. சாம வர்றாரா? யாரு? ரஜினி சாம வர்றாரா? அப்படி சார், அவருடைய இந்த விமர்சனத்தையும் கொஞ்சம் நகைச்சுவையும் தள்ளி வச்சுட்டு பார்த்தா ரஜினி மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஏன்டா மிரட்டலுக்கு பயப்படுறோம்டா நான்? RM வீரப்ப மேடையில நான் பேசுறது என் வயசு என்ன தெரியுமா? அப்ப ஜெயலலிதா முதிர்ச்சியற்ற அதிகாரத்தின் உச்சத்துல இருந்தார். நான் சொல்ற வார்த்தையில அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதிர்ச்சி உள்ள அதிகாரம்னா எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு பக்குவம் வந்திருக்கும். அதெல்லாம் 2001 2011 கால ஜெயலலிதா. 91 96 ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் டைம் அதிகாரத்தை பார்க்கிற ஜெயலலிதாவுக்கு பிறருடைய விமர்சனப்படி ஆணவம் அகம்பாவம் உச்சத்தில் இருந்த ஜெயலலிதாவை பார்த்து அந்த வார்த்தைகளை விமர்சனங்களை வச்சவர் தான் ரஜினி. அப்ப ரஜினி வயசு என்ன? இப்ப ஆதவர்ஜுனாக்கு என்ன வயசு? ஸோ அதை யோசிச்சு பார்த்தோம்னா ரஜினியுடைய அந்த காயம் பட்டிருந்தாலும் அந்த காயத்துல அதை ஏத்துக்க நிஜமாவே காயம் பண்ணிருக்க கூடாது. வீரப்பனை படிச்ச உடனே தைரியலட்சுமி போய் பாராட்டு கூட்டத்தில் கூட்டினாரு. அந்த வயசுல அவர் அந்த மிரட்டலுக்கு ஆட்பட்டவரா நம்ம கேட்கிறோம். இல்ல இன்னைக்கு விஜய் மேடையில பேசினாரே, அழுத்தத்துக்கு அடிபணிறவனா இந்த விஜய் எல்லாம் உயின்னு விசில் அடிக்கிறியா? ஆமா. அப்ப உங்க விஜய் மட்டும் அழுத்தத்துக்கு அடிபணிய மாட்டாரு, ஆனா ரஜினி யாரும் போய் போறேன் வரவெல்லாம் மிரட்டிடலாமா? எங்க அடிபணிஞ்சாருன்றீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். அதுவும் இல்லைன்னா அப்ப இது மட்டும் இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? அப்போ இந்த உணர்வு ரஜினிக்கு இருந்திருந்தால் அவருடைய அறிக்கையில தப்பு இல்லைன்னு சொல்றேன். அந்த காயம்பட்ட உணர்வை நான் மதிக்கிறேன், அதுல உண்மை இருக்குன்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். அப்புறம் தேமுதிகக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் திமுக கொடுத்துடக்கூடாது, அதனாலதான் இந்த திணறல் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்படி இல்ல, பேசுற போதே 10ன்னு கமிட் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். என்ன உஷாரா சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. தனியார்ல நடந்திருக்கும், பல மீட்டிங் நடந்தது. காங்கிரஸ் இல்லைன்னா உங்களுக்கு 10 தரன்னு ஒரு வார்த்தை, ஒரு கேவியட் மாதிரி போட்டிருக்கணும். ஏவா வேலு போட்டாரான்னு தெரியல. காங்கிரஸையும் வச்சுக்கிட்டு 10 இடம் கொடுக்கறது அது சாத்தியம் இல்லை. ஏன்னா திருமாவளவன் அதே 10 கேட்பார். நியாயமான பார்வை. இவ்வளவு நாள் அவங்களை திட்டிட்டு இருந்தாங்க, நீ கூப்பிட்டு வச்சு ராஜ்யசபாவில் கொடுப்பிய 10 சீட்டையும் கொடுப்பிய, இப்ப நாங்க மட்டும் 6 வாங்கிட்டு போகணுமா, அந்த 6ஐயும் கூட குறைக்க போறதா சொல்றீங்க அப்படின்னு திருமாவளவன் கோவப்படுவாரா மாட்டாரா? நிச்சயமா. மார்க்சிஸ்டுகள் கோபத்துல நியாயம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா. வைகோவுக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அது நியாயமானதான் நான் சொல்லுவேன். அப்போ காங்கிரஸ் ஒருவேளை தக்க வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்க இரட்டை இலக்கத்துல சீட் எதிர்பார்க்காதீங்கன்ற வார்த்தையை திமுக அழுத்தமாக சொல்ல தவறிவிட்டதோ அதன் காரணமாக தான் இந்த திணறலோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனாலும் கூட இதெல்லாம் பேசி 10 கேட்டு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடல, வந்து அறிவாலயத்துல சால்வ போட்டாங்க இல்லையா பிரேமலதா, இப்போ அவங்களும் சில விஷயங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் திமுக எதிர்பார்க்கறதா எனக்கு தகவல். ஒரு 8க்கு செட்டில் ஆயிடுவாங்க, திருமாவளவனுக்கு ஒரு 1 கம்மியா கூட கொடுக்கலாம், அண்ணா அவருக்கு 7, மார்க்சிஸ்டுக்கு அதே 6, திருமாவளவனுக்கு 7, தேமுதிகக்கு 8ன்னு செட்டில் ஆக போறதா ஒரு தகவல் வருது. கொஞ்சம் காத்திருப்போம். பல விஷயங்களை அற்புதமாக பேசினீர்கள். மிக்க நன்றி. நன்றி.